ஹை கேஸ் உங்கள் ஜிஎம் தமிழா நீங்க வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 பார்ட் 1 ரெண்டு திரைப்படம் வந்திருக்குல்ல அந்த படத்தோட ரிவியூலன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து உண்மையான ரியல் ஹீரோ யாரு இதுல அப்படின்றதான் பேச போறோம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புலவர் கலிய பெருமாள் அவர்களை பத்தி இப்ப சொல்லணும் அப்படின்னா வந்து அடிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சுவாரஸ்யம் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும் போது எனக்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் உண்டுச்சு. ஏன்னா இவ்வளோ படிச்சு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமைசாலி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுத்து பேசுறாங்க. எந்த எல்லைக்கு போனாலும் நான் அந்த இடத்துல வந்து மக்களுக்காக நீதி நேர்மையில தான் இருப்பேன் அப்படி மாமனிதன் தான் சொல்ல வரணும் கலிய பெருமாள் அவர்கள். இது வரைக்கும் இன்ட்ரோ கொடுத்ததை போதுன்னு நினைக்கிறேன். அவரோட கொள்கை கோட்பாடு வந்து என்னன்றத பத்தி பார்க்கலாமா? கொள்கை கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, தமிழனின் விடுதலை, சமூக நீதி, விவசாயிகளின் உரிமைகள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கிட்டே போகலாம். இது வந்து இவருக்கே சார்ந்ததா சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்மொழிந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை வந்து எடுத்து பேசுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி தான் சொல்ல வரணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இருந்து மக்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒன்று வந்து பார்க்க போகலாம். இவரோட வந்து முதல் வாழ்க்கை வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா அம்மா வந்து இறந்துறாங்க. இது வந்து தாய் மாமா வீட்டில் வந்து வளர்றாரு. தாய் மாமா வீட்டு வளர்ந்துட்டு 8வது படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பள்ளியை மாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் போய் கல்லூரி வந்து படிக்கிறது வந்து சேர்றாரு. கல்லூரி சேரும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து அந்த ஃபுல் கம்ஃபர்டபுளா இல்லாம ஒரு இடையூறா இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல சந்திக்கிறாரு. ஏன்னா வந்து புதுசா போன கல்லூரி, அந்த கல்லூரியில அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, டிசி வாங்கிட்டு வேற கல்லூரியில போய் சேர்றாரு. டிசி வாங்கிட்டு வேற காலேஜ் போறாரு இல்லையா, காலேஜ் போறாரு. காலேஜ் போயிட்டு வந்து அவர் பாட்டில் வந்து பார்த்தோன்னா போகலான்னு தான் நினைச்சிட்டு இருந்துச்சு. நல்லா படிக்கணும், நல்லா திறமையாக்கணும். ஏன்னா வந்து அப்பா அம்மா இல்லை, நான் அடுத்த லெவல் போகணும்னு எண்ணத்தில் தான் போனாரு. போன இடத்துல வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வேற திசையில் வந்து நோக்கி தள்ளி இருக்க சொல்ல வரணும். என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தங்கும் விடுதியில வந்து பார்த்தோன்னா ஒரு ரூமுக்குள்ள போகக்கூடாது, குறிப்பிட்ட இடத்த போகக்கூடாது, குறிப்பிட்ட கல்லாக இருக்கணும். இவர் வந்து இலையில சாப்பிடலாம், இவர் வந்து தட்டில் சாப்பிடலாம், இதுக்கப்புறம் ஒருத்தர் கையில் சாப்பிடலாம், குடிக்கிற தண்ணி கூட கையில் குடிக்கணும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து சந்திக்கிறாரு. ஹாஸ்டலில் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிந்தனை வருது. சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சிந்தனை வருது. அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரியார் கூட சிந்தனை இதில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கூட ஒரு இயக்கத்தில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி வந்து ஆரம்பிக்குது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தின இப்போ முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கல்லூரியில தான் ஸ்டார்ட் ஆகுது. புத்துலக சிறப்பாக அமைப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தங்கு விடுதியில் வந்து சாதி வேறுபாடுக்கு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குரல் கொடுத்து பேசுறாரு. இப்போ வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியா வளர்ந்து போகுது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. இவரை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா வந்து அந்த இடத்துல பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்றத வந்து கல்லூரிலேயே பள்ளியிலேயே இருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நடந்தது உண்மைதான். அதுக்காக குரல் கொடுத்து வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. 1949 வந்து பார்த்தீங்கன்னா பொன்பரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து தமிழ் ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல தமிழுக்கு மக்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்குறாரு. கல்வி போனோன்னு அந்த இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமணமும் ஒன்று செய்கிறாரு. திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பல கட்ட பிரச்சனைகள் வந்து அடுத்த கட்ட லெவல் வந்து அப்பதான் போகுது. அந்த இடத்துல என்னென்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஜாயின் பண்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எதுக்காக ஜாயின் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து தொழிலாளர்களாகட்டும், அதுக்கப்புறம் உழவர் விவசாயிகளாகட்டும், அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு வந்து சரியான ஊதியம் கிடைக்கிறது இல்லை, சரியான வந்து பார்த்தோன்னா நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ உணவு கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தோன்னா அதுக்காக குரல் கொடுத்து அந்த இடத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா விவசாயிகளுக்கிட்ட உழுவுறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அரசன்னு சொல்லுவாங்க. அவங்க கீழே வந்து அடிமையை பண்ணி வேலை செய்யணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு சரியான இது கிடைக்கணும். இப்போ வந்து நீ வேலை சரியா உனக்கு நான் சம்பளம் இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவரோட எண்ணம். ஆனால் பட் வந்து அங்கே நடக்கிறது என்னன்னா உனக்கு வந்து வேலை வந்து இவ்வளோ வேலை செய்யணும், ஆனால் செய்யற செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ கிடைக்கும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜாயின் பண்ணி அவங்க தோழர் கூட இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து உருவாக்குறாரு. அந்த இடத்துல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜாயின் பண்ண இல்லையா, அந்த புரட்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னது பொதுவுடைமை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு அமைப்புகள் வந்து உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கட்டுறாரு. அதுலேயே வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து ஃபேஸ் பண்றாரு. அந்த கிராமத்துல அந்த ஏரியால வந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா
என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு இதை முன்ன சொன்னா இல்லையா, ஹாஸ்டல் நடந்தது தான் இங்கே நடக்குது. என்னன்னா அவங்க வந்து முடி கட் பண்ணக்கூடாது, குடிக்கிற இடத்துல சாப்பிட்ற இடத்துல வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடையாது, அவங்க நின்று சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும். அதை ஒரு இந்த ஜாதிக்காரங்க வந்து நல்லா கை கட்டிட்டு இருக்கணும், இவங்க ராஜா மாதிரி இருக்கணும், இவங்க வந்து கொத்தமை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பலப்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. இதுக்கு வந்து இவர் வந்து குரல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து மேற்கொண்டான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சாதி வேறுபாடு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பரவலாக பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான குரல் கொடுத்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 பேர் வந்து அந்த கூட்டத்தில் கூடுறாங்க. 15,000 பேர் அரசும் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை வந்து விடுவிக்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைக்கு அதுக்கு போறாரு. சர்க்கரை ஆலையில் போனது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தொழிலாளருக்கான உரிமத்தை வந்து சரியான முறையில் வந்து கையாளுறதில்ல. அவங்க விதி மீறி அவங்க நிர்வாகத்துக்காக சாதகமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து அந்த இடத்துல அவர் வந்து குரல் கொடுத்து மக்களுக்கான பிரச்சனை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் இது செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர ஆலைக்கு உரிமை பத்தி அந்த இடத்துல வந்து பேசுறாரு. அந்த இடத்துல பேசும்போது அந்த ஆலை நிறுவன ஆலையோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவருக்கு வந்து பேரம் பேசுறாங்க. உனக்கு ஒரு வீடு பல லட்ச ரூபா பணம், அது வீடு எங்க சென்னையில ஒரு வீடு பல லட்ச ரூபா பணம், உங்க குடும்பத்துல நீ யாரும் சொல்ற கை காட்டுற அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருவாங்க ஆலையில அப்படின்ற மாதிரி நிபந்தனை எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து சர்க்கரை ஆலையோட தலைவரா இருக்காரு, அந்த சொசைட்டி தலைவர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தலைவரா இருக்காரு. அதுக்கு வந்து இவர் வந்து உடன்படாம மக்களுக்கான பணியை மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோட தாட்டோட தான் இருந்தாரு. மிகப்பெரிய ஒரு மாமனிதன் தான் சொல்ல வரணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியை வந்து மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் பல கட்ட பிரச்சனைங்க, ரயில் வெடிகுண்டு விபத்து, இந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். வெடிகுண்டு விபத்து, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பளிக்குது. அந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு அளிச்சிருதா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சமூக ஆர்வலர்கள் மக்கள்கள் என்ன பண்ணி குரல் கொடுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தினர் இல்லை வேற ஒரு நபர் வந்து ஜனாதிபதிக்கு வந்து கடிதம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி என்ன மறுப்பு கடிதம் போடுறாங்கன்னா இவர் தான் வந்து இதுல மனு போடுறதுனாலையும் அவரோட மனைவியார் தரப்புல இருந்து மனு போட்டா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பண்ணி இவர் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1,00,000 பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிணையில வந்து வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு எந்த ஒரு கேஸும் உள்ளெல்லாம் போறது வேண்டியதுல அவங்க வந்து பிணையில வெளியிடுறாங்க. விடுதலை பண்ணல, பிணையில வெளியே வந்தாங்க. பிணையில் வெளிவந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து உயிர் வந்துட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு மாமனிதர். இதுதான் வந்து அவரோட கதை. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துருக்காங்க. படம் வந்து பயங்கரமாக இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. GMS நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கருத்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.